ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்குமா தெரியல, பட் நல்லா இருந்தது படம். சூப்பராக இருந்தது. அமலாபால் பெருசாக வரல, பட் பிருத்விராஜ் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது படம். நல்லா இருந்தது. பிருத்விராஜ் ஆக்டிங் அவரோட எல்லாமே நான் தெரிஞ்சது சூப்பராக இருந்துச்சு. சர்வைவல் மூவி தான். நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்தது. 10க்கு 8 தரலாம். அந்த டைம்ல அந்த பீரியட்ல துபாயில அவங்க போய் கஷ்டப்படுறது, விசா எதுவும் கிடைக்காம கொண்டு ஏமாத்துறது, அந்த இதை சொல்ல வராங்க. பிருத்விராஜ் ஆக்டிங் வேற லெவல். உண்மையிலே ஸ்க்ரீன் பிளே படத்துல சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே அந்த மியூசிக், ரஹ்மான் சாரோட மியூசிக் வந்து உண்மையிலே வேற லெவலில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் இன்னும் சூப்பராக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் இன்னும் சூப்பராக போகுது. இல்லை எங்கேயுமே லாக் அடி. நல்லா இருக்கு. ஆமாம், ரியல் ஸ்டோரி நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. ரியல் ஸ்டோரின்றப்போ அவர் எவ்வளோ கஷ்டப்படுறது அந்த இதில் சர்வே பண்ணுறதுல எல்லாமே பார்க்குறது நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் பிளே தான் நல்லா இருக்குது. முக்கியமாக படத்துக்கு அந்த கதைக்கு உயிர் கொடுத்து ஸ்க்ரீன் பிளே தான். ரஹ்மான் சார் சொல்ல வேணுமா, வேற லெவலில் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான், சூப்பர். நல்லா தானே இருக்குது. இந்தியன் சினிமா கிடச்சா நல்ல மூவி தானா. ரொம்ப ஆக்டிங் வைஸ் அமலாபால் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ரோலும் பிருத்விராஜ் எல்லாருமே நல்ல மூவி. எல்லாரும் வந்து பார்க்கலாம். படமே தான் சூப்பராக. ஒவ்வொரு சீன் கூஸ் மாம்ஸு. கம்போசிஷன்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. ஒவ்வொரு சீனும் நல்லா உட்காந்து ரசித்து பார்க்குற அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. அப்படிலாம் இல்லை ப்ரோ, நல்லா தான் இருக்குது. நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். லேக்லாம் இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் கிடையாது. அது ரொம்ப கண்டினியூட்டியோட கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. கரெக்டாக நம்மக்கிட்டே ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். படம் நம்மளுக்காக ஒரு சினிமாவை ரசிக்கிறவங்களுக்கோசம் சூப்பரான படம். ட்ரூ ஸ்டோரியை இது பண்ணி எடுக்கிறவங்களுக்கும் நல்ல படம் இது. ரொம்ப பயங்கரமாக நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். அது வெளியே ஒர்க் பண்ணுறவங்களுக்காக உள்ள படம். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்கு. அமலாபால் கொஞ்சம் போர்ஷன் தான், ரொம்பலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த பிருத்விராஜ் ஆக்டிங் எப்பயும் போல நல்லா இருக்கு. சவுண்ட் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, கேமரா நல்லா இருக்கு, டெக்னிக்கல் வைஸ் குட். ஸ்க்ரீன் சீன் இப்படி தெரியல, இதுதானே ஃப்ளாட் மூவி தான். ஸோ பெருசாலாம் சவுண்ட் நல்லா இருந்துச்சு, எடிட்டிங் நல்லா இருந்துச்சு. பக்கா. ஆமா, இது நாவல் ஸ்டோரி. 16 வருஷம் இவர் எழுதல, இது ஒரு ஆடு ஜீவிதம்னு ஒரு நாவலோடது. அதை எடுத்து பிளஸ் எடுத்திருக்காப்புல. ஓகே, பெருசா எனக்கு தெரியல, கனெக்ட் ஆகும். விஷுவலா ஓகே தான், நல்லா தான் இருக்கு. என்டர்டெயின்லாம் பண்ணாது, நார்மல் சும்மா. ஆமா, பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஸ்டோரி எல்லாம் இருக்கு, கனெக்ட் ஆகல இன்னும். பீப்புள்கிட்ட கனெக்ட் ஆகிற அளவுக்கு. அவங்க வந்து 15 மினிட்ஸ் தான் வராங்க அமலாபால். பட் அவங்க அந்த எமோஷன் தேவை, அந்த படத்துக்கு எமோஷன் தேவை. அதுக்காக நல்லா இருந்துச்சு. இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி தான் ப்ரோ. இது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான். அவர் வந்து பிருத்விராஜ் வந்து ஒரு பெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாருன்னா நம்ம இங்கே உட்காந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அவர் கூட ட்ராவல் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து இன்ன வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு படம். ஒரு ஃப்ரேம்லேயே தெரியுது அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த எவ்வளோ இறங்கி வேலை பார்த்துருக்காங்கன்ட்டு. ஒர்த்து, பயங்கர ஒர்த்து. ஏஆர் ரஹ்மான் பின்ட்டார், சொல்லவே தேவையில்ல ப்ரோ. அவர் தலைவன் பின்னிட்டாரு. இந்த படத்துக்கு சிங்க் ஆகுதா? பயங்கரமாக சிங்க் ஆகுது. பேக்ரவுண்ட் தான் வருது, ஒரு பாட்டு மட்டும்தான் பாட்டு பேர் தெரியும், மிச்சம் பேக்ரவுண்ட் தான் வரும். இந்த படம் வந்து நாவல் பேஸ் பண்ணி எடுத்து போற படம். நாவலுக்கு அது மாதிரி இருக்குங்களா இல்ல இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி தான் நம்ம. அது மூலம் நாவலாக மாற்றிட்டாங்க. இது ஃபர்ஸ்டே போட்டுட்டாங்க, நாவல் சம்மந்தப்பட்டதான் கொஞ்சம் கற்பனை இருக்கும் அப்படின்னு. நீங்க மரியாதை படம் பார்த்துருக்கீங்களா? அது கமர்ஷியல் எலிமெண்ட். இந்த கமர்ஷியல் எதுவுமே இல்லை, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அவங்க கூட ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம டெசர்ட்ல அவங்க கூட போயிருக்க மாதிரியே இருக்கும். இந்த படத்துல வந்து பேக்ரவுண்ட்ல எப்படி பண்ணுது, விஷுவல்லாம் சினிமோட்டோகிராஃபி கிழிச்சிட்டாங்க ப்ரோ. அதனால ஒரு ரெண்டு மூணு ஃப்ரேம்ல பார்த்து எப்பரா எல்லாம் எடுத்துருப்பாங்க, யோசிச்சிருப்பாங்கன்னே போல ஆச்சு. நல்ல படம். இந்த படத்துக்கு அவருக்கு நேஷனல் அவார்டு எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா, எனக்கு தெரிஞ்சு அவர் ஆக்டிங்கே வர வாய்ப்பு இருக்கு. பிருத்விராஜ் பின்னிட்டாரு. அந்த நியூடா ஒரு சீன் நடிச்சிருக்காங்க, அது எப்படி இருந்தது? தியேட்டரே கிளாப்ஸ் அடிச்சு படத்துக்கு.
எங்கன்னா லேக் ஆச்சுதா ப்ரோ படம்? எனக்கு லேக் அடிக்கல, படம் ஸ்லோவாக போக வேண்டிய படம் தான் ப்ரோ. அந்த படம் ஸ்லோவாக தான் ஏன் பார்த்தோம். அப்படின்னா படம் வந்து ஒரு 3 மணி நேரம் வருது, அது நம்மள உட்காந்து பார்க்குற ஹோல்ட் பண்ண வைக்குதா? ஏன் பயங்கரமாக இந்த இது சொல்கிறேன், உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நம்ம உள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு சீன்லேயே எனக்கு வந்து ஸ்டன் ஆகிடுச்சு. இந்த விஷுவல் பார்த்துட்டு பேர் போட்டுறப்போ ஒரு விஷுவல் வரும், அதை பார்த்து ஸ்டன் ஆகிட்டேன் நான். அதுலேருந்து உள்ளே போயிட்டு அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். என்ன மாதிரியான கருத்தோடு எந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் ஆடியன்ஸ் சொல்ல வராங்க? இது ரியல் லைஃப் அதான் ப்ரோ. அவர் என்ன பெயின் ஃபீல் பண்ணியிருக்காருன்னு நம்ம அதை அந்த நாவல் என்ன பேஸ் பண்ணியிருக்கு, அவர் என்ன பெயின் ஃபீல் பண்ணியிருக்காருன்ட்டு அதை விஷுவலாக போர்ட்ரே பண்ணப்பட்டிருக்காங்க. அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஏன் அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் இந்த மாதிரியான படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசு. நம்ம வந்து ஆக்ஷனு அந்த மாதிரியான ஒரு இதை பார்த்துருக்கோம். இது வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு செட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு செட் ஆகும். மரியாதை வந்து கமர்ஷியலுக்காக பார்த்தோமா, ரெண்டும் ஒரே கான்செப்ட் மாதிரி தான் வச்சுக்கோங்க. பட் அதில் வந்து ரொம்ப டீப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க, ரொம்ப ராவாக டீப்பாக இறங்கி சொல்லியிருக்காங்க. அந்த நியூட் சீனாக நாங்கள் எதிரே பார்க்கல, அந்த மாதிரி ஒரு சீன்லாம் இருக்கும்ட்டு. அதெல்லாம் அதான் ரொம்ப ராவாக இருந்துச்சு. எந்த மாதிரி ஆடியன்ஸ் பார்க்கணும்? எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான், எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படம் தான்.